Welcome to everyone. I'm Jayalakshmi Prem Kumar. I'm a Veena artist. I'm a vocalist. I'm also a guitar player. நான் வந்து இந்த மியூசிக் ஃபீல்டுக்கு வந்து 30 இயர்ஸாக இருக்குது. அண்ட் நான் 30 இயர்ஸாக இங்கே டீச் பண்ணிட்டு இருக்கேன் மலேசியாவில். அதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ் வந்து நான் இந்தியாவில் டீச் பண்ணியிருக்கேன். I'm the founder of my school, Sahana Fine Arts, which is located in Sramban. இங்கே வந்து 100 over ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்க வந்து கர்நாடிக் மியூசிக்கும் படிக்கிறாங்க, வெஸ்டர்ன் மியூசிக்கும் படிக்கிறாங்க, வீணையும் படிக்கிறாங்க. அண்ட் I have performed locally as well as internationally. I have given solo performance and I have also given performances with my daughter. We have given a duet performance. And நான் எப்படி இந்த துறைக்கு இசைத்துறைக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே மியூசிக் ரசிகாஸ். எங்கள் பேரண்ட்ஸ்லாம் அது வெரி வெரி குட் மியூசிக் ரசிகாஸ், கிரேட் மியூசிக் ரசிகாஸ். அப்போ வந்து நான் வந்து சென்னையில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து we all had a house and my father was insisting that if at all a tenant comes to our house and that tenant should be a musician. So musician இல்லாமல் யாருக்கும் நம்ம வந்து ரெண்டல் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிரின்சிபலில் my father was there. ஸோ அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரியே எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டெனண்ட் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு கிரேட் வீணா ஆர்டிஸ்ட். அவங்க வந்து ஷீஸ் நன் அதர் தென் சிஸ்டர் ஆஃப் லேட் லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் அவர் லால்குடி ஜெயராமன் வயலின் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களோட சிஸ்டர் அவங்க பத்மாவதி அனந்தகோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வந்து டெனண்ட்டாக வந்தாங்க. அப்போ வந்து வீணை வந்து அவங்க வந்து வீணை கிளாஸ்லாம் எடுப்பாங்க. And my father said we wanted to listen to only the music. அப்போ எங்களுக்கு வந்து ரெண்ட் கூட வேண்டாம், நீங்கள் வந்து you stay as a musician அப்படின்னு சொல்லிட்டு my parents even refused to take the rent. அப்போ வந்து and she felt ஐயோ ரெண்ட் எல்லாமே எப்படி இருக்கிறது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு then she said okay I will teach your children music வீணா அப்படின்னு சொல்லிட்டு that's how we got connected to music. அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ எங்கள் பெரியக்கா my elder sister used to play நகுமமோ and my second sister used to play வெங்கடாச்சல நிலையம் அப்படிங்கிற இந்த பாட்டெல்லாம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நான் கேட்டுட்டு இருப்பேன். அண்ட் இப்போ என்னோட சிஸ்டர்ஸ் வந்து அவங்க வீணா டீச்சர்ஸாக இருக்காங்க. விஜயலட்சுமி ஆறுமுகம், அதுக்கப்புறம் ராஜலட்சுமி முத்துகிருஷ்ணன். அவங்க 2 பேருமே எங்கள் மலேசியாவில் வந்து மியூசிக் டீச்சர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து then after some time the tenant அவங்க வந்து she left the house. I mean she went to another house. அப்போ வந்து என்னாச்சுன்னா we had to look for another teacher. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அங்கே ஒரு நல்ல டீச்சர் இருக்காங்க, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆர்எஸ் ஜெயலட்சுமி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னோட செகண்ட் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் டீச்சர். Then after some time, I started going for class under my guru, Srimati R.S. Jayalakshmi, Kalaratna awardee avanga. I am really blessed to have such a great guru in my life. And the Veena I learned from R.S. Jayalakshmi madam, Kalaratna awardee, and my vocal I was continuing my classes with Professor late Dr. R.S. Ramanathan. And also my gadam, my percussion side வந்து விக்ரம் நாகராம், அவரோட பிரதர் TH சுபாஷ் சந்திரன் அப்படின்னு அப்புறம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் குரு எனக்கு கிடைச்ச லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு எசர்ட் அப்படின்னா அவரை தான் சொல்ல மட்டும். ஸோ அவர்கிட்ட நான் கடம் படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து கடமெல்லாம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து ஊரில் வந்து வீணா வேணு வயலின் அப்படின்னு சொல்லிட்டு வயலின் ஆர்டிஸ்ட் கன்னியாகுமரி மேடம், அதுக்கப்புறம் மாலா சந்திரசேகர் அவங்களோட ஃப்ளூட்டு, அதுக்கப்புறம் மிருதங்கம் ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் வன்மோட சிட்டி பாபு சாரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து வீணா வாசிச்சுட்டு இவங்க எல்லாமா சேர்ந்து வீணா வேணு வயலின் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே லேடிஸ் குரூப் தான், எல்லாமே பெர்கஷனிஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே லேடிஸாக இருந்தோம். அப்போ வந்து மிருதங்கம் வாஸ் அ ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அண்ட் I took up as a I entered into that group as a gadam artist. அப்போ நாங்களாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம்காக மைசூர் போயிருந்தோம். மைசூர் போயிட்டு அங்கே
ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க, இங்கதான் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த லொக்கேஷன்ல போய் நாங்கள் வந்து மொட்டை மாடியில போய் நாங்கள் நின்று பார்க்கும்போது அந்த பக்கத்தில் வெரி க்ளோஸ் டு மைசூர் பேலஸ். ஸோ அந்த அங்கேருந்து பார்த்த மூமெண்ட் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் ஒரு மியூசிஷியன்ஸ்க்கு தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்கும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி ஒரு பிராப்தம் இன்னும் டு எனி எக்ஸ்டென்ட் இதெல்லாம் வந்து மியூசிஷியன்ஸ்க்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி அந்த மூமெண்ட் வந்து இன்னமும் என் மைண்டில் இருக்கு. அண்ட் இன்னொரு மூமெண்ட்டை ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள்லாம் அந்த மிருதங்கம் கடமெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி they say must also take up மிருதங்கம். First we should learn மிருதங்கம் and then only we can go to மற்ற உபபக்கவாதியம் சொல்லுவோம். ஸோ பக்கவாதியம் படிக்கிறதுக்கு முன்னாடி உபபக்கவாதியம் அப்படிங்கிறது இந்த கடம், கஞ்சிரா, மோசை அந்த மாதிரி மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது மிருதங்கம். ஸோ அதோட பிரான்ச் அவுட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அப்படின்னு சொல்லும்போது மிருதங்கம் படிக்கும்போது அதுலேயும் வந்து எங்களுக்குலாம் எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸாம் படிக்கும்போது அப்போ எங்களுக்கு யார் எக்ஸாமினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் வைத்தியா அப்படின்னு ஆர்டிஸ்ட், அவரோட அப்பா தான் KM வைத்தியநாதன், அவர் தான் வந்து எக்ஸாமினர் எனக்கு. அப்போ நான் உட்காந்து மிருதங்கம் வாசிக்கிறேன். அப்போ திடீர்னு என்ன பண்ண சொன்னார்னா, நாங்கள் வந்து ஒரு கீழ்காலமாக ஒரு கோரா ஒன்று வாசிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு வந்து நாங்கள் வாசிச்சதே இல்லை. அதுதான் அந்த எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரி ஆன் த ஸ்பாட் திடீர்னு நமக்கு கற்றுக்க வேண்டியது நிறைய வரும். திடீர்னு ஏதாவது ஒன்று இருக்கும் டு லேர்ன். என்ன பண்ணார்னா, அவர் வந்து ஒரு கோரை வந்து நீ மேல் காலமாக பண்ணிடு அப்படின்னா, எனக்கு ஒரு செகண்ட் ஐயோ இந்த கோரை வந்து நம்ம மேல் காலம் படிச்சது இல்லையே, நம்ம கீழ்காலம் தானே படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு ஃபிங்கரிங் நானே ஒரு மாற்றி அது ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணி அதை டெலிவர் பண்ணியாச்சு அந்த கோவை. தென் எவ்ரிபடி கேம் அண்ட் அப்ரிஷியேட்டட், எஸ்பெஷலி மை குரு. அண்ட் he said, அதுதான் நான் ஒன்று சொல்வேன், நீ ரொம்ப பிரில்லியன்ட் மகா ஞானஸ்தின்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு, இன்க்ளூடிங் ஒரு எக்ஸாமினர். சபாஷ் எப்படி பண்ணிட்ட பத்தியா, எப்படி பண்ணியிருக்க பத்தியா, எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்றது அந்த குருவுக்கு தான் தெரியும் அந்த ஸ்டூடெண்டோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு. அந்த குரு கட்டாட்சம், குரு கிருப்பை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப உண்மை. அதெல்லாம் அந்த குரு சொல்லதான் நம்ம வந்து முன்னேறுவோம். இட்ஸ் 100%. அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு, நீ நல்லா வந்துருவேன் இப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ எனிவே அவரை இப்போ இல்லை, என்னோட குரு இல்லை. அதுவும் எனக்கு ஒரு பெரிய லாஸ் இன் மை லைஃப். ஸோ ஹம்பிள் பிரணாம்ஸ் டு ஹிம். சேலஞ்ச் அப்படின்னு நான் ஃபேஸ் பண்ணுறது, நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெனி இயர்ஸ் பேக், ஐ திங்க் 2008, அதில் வந்து ஒரே ஸ்டேஜில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு வீணை, நோக்கல், அதுக்கப்புறம் மிருதங்கம், கீபோர்ட் on the same stage we had 100 students from my school alone. ஸோ அந்த மாதிரி பண்ணது. அண்ட் அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய தியாகராஜரோட ட்ராமா பண்ணியிருந்தோம். லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு ட்ராமாவை பண்ணி அதில் நானே அது மியூசிக் கம்போஸ் பண்ணி நானே வந்து அது லிரிக்ஸ் எல்லாம் எழுதி அந்த ட்ராமா பண்ணுறது எனக்கு இனி வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சை நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு மேலே இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் as a good teacher, that itself is a great challenge nowadays. ஏன்னா இப்போதான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 40 pages ஒரு வர்ணம் வரைக்கும் வந்ததுமே they tend to feel that okay, I can start teaching. It's nothing wrong in starting to teach, but அந்த டீச்சரோட ஒரு பெர்மிஷன் இருக்கணும், டீச்சரோட ஒரு கன்சல்ட் இருக்கணும். அதாவது டீச்சர் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா டீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே ஒரு செல்ஃப் டிசிஷன் எடுத்து ஓகே ஐ கேன் ஸ்டார்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் நம்பி போகக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கும்போது, இப்போ எங்களை மாதிரி டீச்சர்ஸ்லாம் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரூவ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அண்ட் I would also say what is the right music. இப்போ கர்நாடிக் மியூசிக்னா அதில் என்ன இருக்கணும், இல்லை செமி கிளாசிக்கல் மியூசிக்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒரு எஜுகேஷன் இருந்தால்
அப்போ வந்து எங்களை மாதிரி ஒரு டீச்சர்ஸ் உருவாக்குறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நாங்கள் படித்ததை கரெக்டாக வந்து அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோஸ் டேஸ் வந்து மியூசிக் வந்து எப்படி இருந்திருக்கு, ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரேடியோ தான் இருக்கும் எங்கள் வீட்டிலலாம். அப்போவே எல்லார் வீட்லையும் ரேடியோ தான் இருந்த ஒரு பீரியட். அப்புறமா தான் டிவி வருது. ஸோ ரேடியோவில் வந்து கர்நாடிக் மியூசிக் நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இசை அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே மார்னிங் 8:30 to 9:30 ஒரு எவ்ரி டே விதவுட் ஃபெயில் அந்த ப்ரோக்ராம் எப்போவுமே இருக்கும். எல்லா டாப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அன்னைக்கு எவ்ரிடே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிதான் அந்த 1 hour பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து வி யூஸ் டு வெயிட். அப்போ வந்து அப்போதான் கேசட்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிற ஒரு டைம் தான் அது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரேடியோவில் இப்போ கேசட்ஸ் வாங்க கூட முடியாத அளவுக்கு ஒரு இந்த பீப்புளுக்கு வந்து என்ன எப்படி மியூசிக் கேட்க முடியும் அப்படின்னாக்க ஒன்லி த்ரூ ரேடியோ. அப்போ அந்த ரேடியோவில் அந்த 1 hour கான்சர்ட் வரும்போது நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அது எப்படி கேட்கலாம், ஐ மீன் அது என்ன பாட்டு பாட போகிறாங்க, ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் என்ன மெயின் ராகம் பாட போகிறாங்க அப்படின்னு, எந்த ஆர்டிஸ்ட் பாட போகிறாங்க அப்படின்னு எப்படி வெயிட்டிங். 8:30 to 9:30 அப்படிங்கிறது வந்து வீக் டேஸில் வந்து என்னால் பாசிபிளாக கேட்டிருக்க முடியாது. ஏன்னா நான் 8:30 நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இல்லைன்னா பஸ்ஸில் இருக்க போகிறேன் என்னோட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க 8:30 to 9:30 இசை அரங்கம் இருக்கும், அதுதான் கேட்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நைட்டில் வந்து 9 to 10 எஃப்எம்மில் கர்நாடிக் மியூசிக், இந்த 2 மியூசிக் டைம் தான் easily available to listen to Carnatic music or to please the Carnatic music rasikas. இந்த 2 டைம் தான் இருந்தது. பட் ஹவு டு ஸ்டோர் அந்த மியூசிக் அப்படின்னா மைண்டு தான் கொஞ்சம், அப்போல்லாம் மைண்டில் கேட்டு என்ன சேவ் பண்ணுறது அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் டேப் ரெக்கார்டர்னு ஒரு இது வரும்போது, அதில் கேசட்டுன்னு வரும்போது அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ரேடியோவில் வர்றது தான் அப்போ ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேட்டு அப்படி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு பீரியட் இருக்குது. அதுக்கப்புறம் அது போய் சிடி வந்தது, அந்த வீடியோ வந்தது, அது எல்லாமே போயாச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் டவுன் ட்ரைவ் வந்துச்சு, அதுவும் எல்லாமே இருக்கு இப்போ. பட் how easily it is available now அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if you go to social medias like யூடியூப் இருக்குது, நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்தாலே எந்த ஆர்டிஸ்ட் வேணாலும் நீங்கள் வந்து போட்டு கேட்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ மியூசிக் வித்தின் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இப்போ வந்தாச்சு. இதுக்கப்புறமும் கண்டிப்பாக இப்போ பாருங்க, இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து புக்ஸ் படிக்கிறதே ரொம்ப குறைவாகிடுச்சு இல்லையா. அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லைப்ரரி அப்படிங்கிறது இருக்குமான்றது கூட நானும் இப்போலாம் யோசிக்கிறேன் சம்டைம்ஸ். அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து ஒரு தியரி புக், ஜஸ்ட் நேம் த தியரி புக், அது பிடிஎஃப் ஃபார்மில் கூட வந்துடுது. அந்த புக்கை நீங்கள் உடனே டவுன்லோட் பண்ணி அந்த தியரியை கூட நீங்கள் வந்து படிச்சிடலாம். பட் ப்ராக்டிக்கல் படிக்கிறதுக்கு, அதோட கிராமர் படிக்கிறதுக்கு யூ நீட் அ ப்ராப்பர் குரு அண்ட் த ஸ்டூடெண்ட் ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த டீச்சர் இஸ் டீச்சிங் த ஸ்டூடெண்ட். ஸோ இது எல்லாமே ரைட்டாக நடக்கும்போது அது வேறு மாதிரி அந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் வரும். அண்ட் இங்கே மியூசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் லைவ் மியூசிக் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, வி யூஸ் டு பெர்ஃபார்ம் ஃபார் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். அப்போ நாதஸ்வரம், தவில், அங்கே வந்து மங்களவாதியம் அது கண்டிப்பாக இருக்கும். அவங்க வாசிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் இருப்போம். சம்டைம்ஸ் அவங்களே வரல, அவங்க வந்து அன்னைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆர்டிஸ்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நீங்களே அந்த மியூசிக் பண்ண முடியுமா, நாதஸ்வரம் மியூசிக்கும் தவில் மியூசிக்கும் நீங்களே பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு இப்போ. ஸோ அப்படின்னு சொன்னாக்க நாங்களே இந்த கெஜெட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மியூசிக்கை நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி ரியல் தமிழும் நாதஸ்வரம் அங்கே இருக்கிற மாதிரியே நம்மளாலே பண்ண முடியுது. இது வந்து அதாவது இது ஒரு டெவலப்மெண்ட் தான், இது அப்படி பார்த்துக்கலாம். ஆனால் இதே டெவலப்மெண்ட் ஃபார்முலா இது இப்படியே நம்ம வச்சுட்டே இருந்தோம்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்க்கு வந்து அது ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே வருது மியூசிக், இப்படியும் ஒரு டெவலப் ஆகிட்டே இருக்கு. பிரமிக்கத்தக்க வகையில் மியூசிக் வந்து டெவலப் ஆகிட்டே வருது. அட் த சேம் டைம் அதுக்கு பேரலாக ஒரு லைன் போயிட்டே இருக்கு, விச் இஸ் நாட் ஹெல்த்தி லைன் அப்படிங்கிற மாதிரியே சில விஷயங்கள் இருக்கு. இது போக போக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா
வாட் டு இட் இஸ் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அதாவது என்னதான் டெவலப்மெண்ட் ஆகி மியூசிக்கை வந்து நம்ம எமோஷனிங் பண்ணுறோம், இல்லை மேக்ஸிமைஸ் பண்ணுறோம், மினிமைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட டெஃபினட்டாக ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மிங் லைன் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். நோ டவுட் இப்போ சபாவில் வர கூட்டம் குறையுது, இல்லை வந்து எல்லாரும் இப்போ டிவியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அதுக்குன்னு உண்டான ரசிகர்கள் வந்து எப்பவுமே இருப்பாங்க, சில பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். அந்த அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த ஸ்டேஜுங்கிறது எப்பவுமே இட் வில் பி அவைலபிள், நோ டவுட். இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கெஜெட்ஸு. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மியூசிஷியன் கூட உட்கார்ந்து ஒரு கீபேட் மாதிரி வச்சுட்டு அதிலே வீணை வாசிக்கிறாரு, அதே ட்ரம் பண்ணுறாரு, எல்லா சவுண்ட்ஸும் அதுலேயே வருது அப்படின்னு சொன்னாக்கா, ஈவன் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ராவில் கூட இப்போ சித்தார் கூட இல்லாமல், வீணை கூட இல்லாமல், வீணையில் வர மியூசிக் கூட அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கீபோர்ட்லேயே கீஇன் பண்ணி அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் ஆயிடுதா? அப்படி இல்லை, அதுக்கு உண்டான ஒரு டிமாண்ட் இருக்க தான் இருக்கு, அது எப்பவுமே இருக்கும். மியூசிக்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்பவுமே இருக்கிற வரைக்கும் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு உண்டான டிமாண்டு அப்படிங்கிறது அது எப்பவுமே இருக்கும். அஃப்கோர்ஸ், அதாவது அந்த ப்ராக்டிஸிங் டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ வந்து நாட் ஓன்லி இன் மியூசிக், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு குக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதில் ஒரு பெட்டரான ஒரு சைட் டிஷ் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா we have to try again and again. ஒரே நாள் அந்த டேஸ்ட் நமக்கு வந்துடாது, அதில் ட்ரையல் அண்ட் எரர்ஸ் இருக்கும், சிலது ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், சிலது வந்து ஏன்னோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் அதுக்குன்னு உண்டான ஒரு டேஸ்ட் வந்து இட் டேக் சம் டைம் டு கெட் டு தட் ரைட் பர்டிகுலர் டேஸ்ட். லைக்வைஸ் மியூசிக்கில் கூடன்னு சொல்ல முடியாது, மியூசிக்கில் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ஷைன் பண்ண முடியும். அந்த டிசிப்ளின் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னாக்க கண்டிப்பாக இப்போ நாங்களே வந்து வீணாலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மை மதர் யூஸ் டு டெல் மீ எவ்ரிடே கோ அண்ட் ப்ராக்டிஸ், ஆஃப்டர் டூயிங் யுவர் ஸ்டடீஸ் கோ அண்ட் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். அப்போ வந்து எதுவும் புரியுதோ இல்லை ஜஸ்ட் நீயே ட்ரை பண்ணிப்பாரு, 2 லைன் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும், டீச்சர் என்ன சொல்ல வராங்கன்னு உனக்கு புரிஞ்சிடும், ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் நமக்கு அது போரிங்காக இருக்கும். என்னடா அது இதே சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்குமே, வாட் டு வி கெயின் அப்படின்லாம் கூட நமக்கு தோணும், போரிங்காக இருக்கும். பட் அந்த நேரத்தில் அது பிளைண்டிங்காக அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி, குருவோட இன்ஸ்ட்ரக்ஷனோ பேரண்ட்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷனோ நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அங்கே சம்திங் வில் பி வெயிட்டிங் ஃபார் அஸ் டு ரிவார்ட் அஸ். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? ஐ யூஸ் டு டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ், see I used to practice 6 hours gadam every day. எனக்கு வீணைய பாட்டை விட எனக்கு கடம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அதனாலே எனக்கு பேர் வந்து எங்கள் வாரியார் வச்ச பேர் வந்து அசுர சாதகி அப்படின்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ கூட when I go to my music school there, எங்கள் வாரியாரோட பசங்களாம் சொல்லுவாங்க, விநாயகர் சாரோட பசங்களாம், எங்கள் அம்மா வந்து they used to tell my daughter, அவங்க அம்மா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவா தெரியுமா, காலம்புற வருவா, சாயங்காலம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவா. அந்த மாதிரி நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பயமுறுத்த விரும்புகிறேன். அது உண்மையாக பொய்யான்னு கூட அவங்களுக்கு நம்ப முடியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. ஸோ நாங்கள் 6 hours நீங்கள் எடுத்ததும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட ஐ வுட் சஜஸ்ட் யூ ஸ்டார்ட் ஆஃப் வித் அட்லீஸ்ட் 20 minutes. நான் 2 hours சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி, நான் வந்து 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட் அப்படின்னு. பட் ஈவன் தட் didn't work. I used to tell them start with 20 minutes first, and அதில் ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும், அப்படியே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஐ இன்சிஸ்ட், நீங்கள் ஒரே லைனே 20 minutes வாசிங்க. 20 minutes 20 songs நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒரே லைன் எடுத்துக்கோங்க, அதே 20 minutes பண்ணுங்க. Then the next day you go to the second line, you practice that for 20 minutes. அப்போ 1 weekல you're able to complete 7 lines with so much of perfection. So that's what I insist my students, and practice regularly. நீங்கள் என்னதான் ஸ்கூலுக்கு போனாலும் என்னதான் படித்தாலும் இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நான் அப்படி வந்திருக்கேன், எங்கள் பசங்களும் அப்படி தான் வந்திருக்காங்க. என்னதான் சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னதான் எக்ஸாம் இருந்தாலும் கிளாஸ்க்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எக்ஸாம் வந்து அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமே நாங்கள் வர முடியாது, நாங்கள் வந்து ஸ்கூலில்
ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், நல்ல மியூசிஷியனாக வரணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்ரிடே பண்ணணும். 20 minutes பண்ணாலும் இட்ஸ் ஓகே. நார்மலி தேசே நாங்கள் கர்நாடிக் மியூசிக் வாசிக்கும் போது, கீர்த்தனைகள்லாம் வாசிக்கும் போது எங்கே வாசித்தாலும் நமக்கு முன்னாடி சரஸ்வதி தாயார் அவங்க இருக்கிறதா நம்ம நினச்சிக்கணும். அதே மாதிரி தியாகராஜர் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கணும். அதெல்லாம் நினச்சிட்டு அவங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மனசில் வச்சுட்டு நம்ம வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சபாவில் போனாலும் யாரும் கேட்குறாங்களோ இல்லையோ, ஆள் இருக்காங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இவங்க நமக்கு முன்னாடி இருக்காங்க, இவங்களுக்காக நம்ம வாசிக்கணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு வாசிக்கணும் அப்படின்றது எனக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரு விஷயம். Personally, பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் சில்கம் கர்நாடகா ஃபார் கிவிங் மீ திஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இது பர்சனலாக எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும். டெஃபினட்டாக என்னோட வெல்விஷர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எப்படின்னு சொன்னாக்கா என்னோட ரோல் வந்து என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் தான். நம்ம வந்து இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஹோம்ஒர்க் வந்து அதை விட இன்னும் ஜாஸ்தியாக இன் சம் வே யூஸ்ஃபுல் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நாலேஜை நம்ம ஒரு தேடல் அப்படிங்கிறது எவ்ரிடே நமக்குள்ளே இருக்கணும். எவ்ரிடே ஒரு விஷயம் நான் படிக்கணும்னு சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. எவ்ரிடே த சம்திங் உள்ள அந்த மாதிரி அதை நானே இன்னும் நிறைய தேடணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் கொடுக்குது. And of course it boosts my confidence. இன்னும் நிறைய பண்ணணும். At one point they are acknowledging our skills அப்படிங்கிற மாதிரி தோணி அது ஒரு ஹாப்பியாக இருக்கு. ப்ரொஃபஷ்னலாக எனக்கு வந்து ஒரு பெரிய ஹோம்ஒர்க் இருக்குது. இதுக்கப்புறமா நான் பண்ணபடி ஹோம்ஒர்க் இன்னும் நிறையா இருக்குது. என் சொசைட்டிக்கு வந்து நாட் ஓன்லி சொசைட்டி, என்னை நம்பி இருக்கக்கூடிய மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இன்னும் நிறையா மியூசிக் நாலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் இன்னும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட கான்ட்ரிபியூஷன் இன் மியூசிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டன் ஃபியூ வீணா அரங்கேற்றம்ஸ், ஓக்கல் அரங்கேற்றம்ஸ். அண்ட் ரீசெண்டாக இப்போ ஒரு ஓக்கல் அரங்கேற்றம் ஒன்று பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் திஸ் ஜூன் திஸ் இயர். அந்த அரங்கேற்றம் வந்து நான் ஆரம்பத்தில் பண்ண அரங்கேற்றத்தை விட எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அந்த அரங்கேற்றம். அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட், மதீஸ்வரசீலன் பத்மசீலன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த அரங்கேற்றத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆனாங்க. வந்த சீஃப் கெஸ்ட் வந்து சங்கீத கலாநிதி நெய்வேலி ஸ்ரீ சந்தன கோபாலன் சார், அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. அண்ட் அவரும் வந்து மறுநாள் முடிச்சுட்டு என்ன எப்பேற்பட்ட ஒரு அரங்கேற்றம் பண்ணியிருக்கீங்க, என்ன சும்மாவா நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சார் ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரண அரங்கேற்றம் தான். இல்லை எப்படி பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் அது எனக்கே வந்து நம்ம அந்த அளவுக்கு பண்ணியிருப்போமோ அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. அண்ட் நாட் ஓன்லி தட், நிறைய பேர் அந்த அரங்கேற்றத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அண்ட் செட் பெஞ்ச் மார்க் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க இந்த அரங்கேற்றத்து மூலமா, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு all the co-artists they also had the same feeling. ஏன்னா ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது அந்த அரங்கேற்றம். நத்திங், எல்லாமே வந்து ஆன் த ஸ்பாட் பாடினது தான். அதாவது கல்பனா சொல்லுவோம் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி எதுவுமே பண்ணல. அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணி அண்ட் he handled so many ragas, so much of என்ன சொல்றது, improvisational skills. He did that and it was very well received by the audience and I was very happy for it. ஸோ மியூசிக்கில் வந்து சரி நாங்கள் படிக்கும்போது எப்படின்னா டீச்சர் வந்து ஒரு 2 வாட்டி சொல்லி கொடுப்பாங்க ஒரு கிளாஸில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு we have to work on it. அப்போ வந்து எங்களுக்கு ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் கூட நமக்குலாம் இருக்காது. அவங்கள கால் பண்ணி டவுட்ஸ் கேட்கறதுக்கோ இல்லை ஒரு ஃபோன் கூட இருக்காது. ஒரு வீடியோ அவங்களோட வாசிச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்த்து நம்ம அதுலேருந்து டெவலப் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது.
ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி கிளாஸ் போவோம், இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் போவோம். அங்கே போகும்போது ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன நொட்டேஷன் கொடுக்குறாங்களோ அது கிளாஸில் வந்து பார்த்துட்டு அப்போ நம்ம அட்டென்டிவாக இருந்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வி ஹேவ் டு ப்ராக்டிஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேர்னிங் தான் அப்போல்லாம் இருந்திருக்கு. திஸ் இஸ் ஆஃப் வி ஹவ் லேர்ன்ட் அண்ட் கம் ஆல் த்ரூ திஸ் இயர்ஸ். அண்ட் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நிறையவே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அப்போ வந்து ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருந்தது, அந்த எஃபர்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா டீச்சர் அடுத்த கிளாஸ் போகிறதுக்குள்ளே நம்ம அதை ரெடி பண்ணிடணும், டீச்சரை கூப்பிட்டு கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது வி டென் டு வேறு வழி இல்லை, அதாவது நம்மளாவே செல்ஃப் லேர்னிங் நம்மளே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ஒரு ப்ரெஷர் இருந்தது. பட் இப்போ அந்த ப்ரெஷர்ஸ்லாம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது, பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் ஒன்லி திங் தே ஷுட் கெட் த ரைட் குரு. அண்ட் ப்ராக்டிஸும் நிறைய பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸு. அதாவது ஒரு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயத்த வந்து உள்வாங்குதல் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்னலைஸ் பண்ணுறது. 2 வரி சொன்னால் கூட அது இன்னும் அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் புரியும். Actually, there are a lot of students with so much of potential in them. பட் அவங்க எல்லாருக்கும் ஒரு ரைட் குரு கிடைக்கணும். அண்ட் அந்த குருவை வந்து நம்ம மனசில் வாங்கிக்கணும். அவங்கள வந்து தெய்வமாக நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுதான் இந்த குருவை நம்பி நம்ம சரண்டர் ஆகும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அந்த டீப் கனெக்ஷன் இருக்கணும் இந்த டீச்சர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டீச்சர் வந்து கண்டிப்பாக அந்த மென்டர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியில் வந்துடுவாங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், ஒரு டீச்சரை நம்பி இருக்கும்போது ஒரு கொஞ்ச காலம் ஒரு டீச்சர் கிட்ட படிக்கும்போது அந்த டீச்சரை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா யூ ஷுட் ட்ராவல் வித் த டீச்சர் ஃபார் சம் இயர்ஸ். பட் அதுக்குள்ளேயே ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபேம் வேணும், இல்லை அந்த பாட்டு படிக்கணும் இந்த பாட்டு படிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வேற ஒரு டீச்சர்கிட்ட ஹாப் பண்ணுறது அப்படிங்கிறது that will not take them anywhere. So stick to one teacher. Or if you want to go to another teacher, the teacher will feel, okay, now you are ready to go to another teacher. அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த டீச்சராக அனுப்பிச்சா அது வேற விஷயம். அதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஜட்ஜ் பண்ணி இந்த டீச்சர் கிட்ட போகலாம் அப்படின்னா எந்த டீச்சர் கிட்டயுமே அவங்க ப்ராப்பராக எதுவுமே படிக்க முடியாது. ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட பர்சனல் மியூசிக்கல் க்ரோத்துக்கு வந்து அவங்க கொடுக்கணும்னா they have to stick to one teacher for some years. அதுக்கப்புறம் புரிஞ்ச விட்டு டீச்சராக சொல்லும்போது they can go to another teacher. ஸோ அந்த ஹாப் பண்ணாமல் இருந்தாலே, ஒரு டீச்சர் கிட்ட இருந்தாலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேஷன்ஸ் வேணும் அண்ட் நம்பிக்கை வேணும், திடமான நம்பிக்கை வேணும் அந்த டீச்சர் மேலே. இந்த டீச்சரால் நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு அந்த டீச்சர் கிட்ட சரண்டர் பண்ணும்போது தான் அவங்களுக்கு எல்லா நல்லதுமே நடக்கும். All the doors will open. Only then it happens. Only then all this magic will happen. And I would like to sincerely express my thanks to my husband, Mr. Prem Kumar, and to my son Tushindra, my daughter Shweta, and not only to them, to all my well-wishers. இந்த அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சிவம் கர்நாடகா, முதலே சொன்ன மாதிரி அவங்களுக்கும் தேங்க்ஸ். அட் த சேம் டைம் இந்த ஒரு டீச்சராக என்னை வந்து ஒரு உருவகப்படுத்தி ஒரு 4 பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டிவைன் கிரேஸ் இல்லாமல் ஒரு இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளான். ஸோ கடவுளுக்கும் இந்த நேரத்தில் வந்து என்னோட நிறைய சொல்லிக்கிறேன். இப்போ எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, டீச்சர் என்ன கையில் என்ன வச்சுருக்காங்க, என்ன ஃப்ளூட் மாதிரி இருக்குது, ஃப்ளூட் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த வாசிக்கலையே கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணிருக்கோம். இதுவும் வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஐடியா தான். இது வந்து நான் லாஸ்ட் டைம் வாங்கினேன் ஆச்சாரிய ரத்னா அவார்ட். ஸோ அவர் சொன்னார் இது கையில் வச்சுக்கோ, அது இன்னும் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹோப் என்னோட இதை வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த நேரம் பொறுமையாக என்னோட இன்டர்வியூ பார்த்து கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you.